ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் தீபத்தை தொட்ட மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் எல்லா நல்லது நடக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய் என் செல்லமே. அற்புதமான இந்த வியாழன் நாளில் நீ மனசில் என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கட்டும் ததாசு என ஆசீர்வதிப்பதற்காக தானே உனக்காக இந்த தீபத்தை நான் ஏற்றி வச்சேன். இனிமே நடக்க போகிற அற்புதங்கள் எல்லாம் உன் மனசை மகிழ்விக்க கூடியதாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்ச நீ இப்போது சந்தோஷங்களையும் இன்பங்களையும் அனுபவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு இல்லையா? எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு முன்பாகவும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு முன்பாகவும் பல சவால்களை சந்தித்து தானே தீர வேண்டும். அப்படிதான் இது நாள் வரைக்கும் நீ சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சியே தவிர இப்போ அதற்கெல்லாம் முடிவை நீ பார்க்க போகிறாய் என் செல்லமே. சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுத்த நானே இப்போது நீ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போகிறேன். நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? உன்னுடைய விதி அவனுக்காக 1000 கதவுகளை மூடி வச்சாலும், நீ எந்த பக்கம் போனாலும் உனக்கு தடைகளை உண்டாக்கினாலும், உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பக்தியும் உனக்கான வாசக்கதவை வெற்றி கதவாகவே திறந்து வைக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். நீ ஒருபோதும் யாரையுமே அற்பமாகவோ வீண் காகிதமாகவோ நினச்சிட வேணாம். எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அவங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நானும் வழிகாட்டுவேன் செல்லவே. நீ யாரையாவது வீண் காகிதமாக நினைக்கும் போது தான் அது ஒரு நாளைக்கு பட்டமாக பறந்து அற்புதமாக உன் கண்ணு முன்னால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ அப்படி யாரையும் நினைக்காம உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவதற்கான வேலைகளை பாரு. எவ்வளவு காயப்பட்டாலும் அத்தனையையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே புன்னகையோடு நடமாடும் நீ நிச்சயமாக என்னுடைய சாதனையாளரான அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான் என் செல்லமே. உன்னை விரும்புபவர்களுக்காக, அதாவது உன்னை பிடிச்ச மனிதர்களுக்காக நீ வாழலாம் அல்லவா? உன்னை பிடிச்சவங்களை விட்டுட்டு உன்னை பிடிக்காம விட்டு விலகி போனவங்களுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் குணநலத்துக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் மாற்றங்களை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. யாருக்கிட்ட நல்ல குணம் இருக்கோ அவர்கள்தான் உயர்ந்தவர்களே தவிர பணம் நிறைய வச்சிருக்கவங்கெல்லாம் மனதில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் நான் சொல்ல மாட்டேன் என் செல்லமே. ஓ மனசு புண்படக்கூடிய விஷயங்களை யார் செய்தாலும் அவங்க எனக்கு பிடிக்காதவங்க தான். ஏன்னா நான் எப்போதுமே எல்லார் மனசும் குளிரும்படி எல்லாருமே நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஓ வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறும்னு நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன். கவலைகளை கடந்து வா. நிச்சயமா உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மிக பெரிய அளவில் உன் சாயப்பா நான் ஒப்படைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும்னு உனக்குன்னு ஒரு சில எல்லைகளை வைத்து கொண்டு தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். அந்த எல்லைகள் கொண்ட உன் வாழ்வில் தொல்லைகள் எதுவும் உன்னை தீண்டாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீயும் நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு நான் வழிகாட்டுவேன் என்று செல்லவே. உனக்குடைய நலனை எதிர்பார்க்கும் மனிதர்களை காட்டிலும், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகளை காட்டிலும் உன்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு உன்னிடமிருந்தே பலனை எதிர்பார்க்கிற உறவுகளும் மனிதர்களும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஓரிடத்தில் நீ இழந்த அன்பை வேறொரு இடத்தில் நீ பெறும்படி நான் உனக்கு நல்வழி காட்டுவேனேன்னு செல்லமே. உன் மனசில் இருக்கிற கவலைகள் உனக்கு ஒன்றுமே உதவி செய்ய போகிறதில்ல. அது உன் வாழ்க்கைக்கும் உதவாது. அதை தூக்கி போட்டுட்டு உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை கொண்டு சந்தோஷமாக திருப்திகரமாக வாழப்பாரு. சின்ன சின்ன முயற்சிகள் நீ செய்தாலே போதும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் மனசு சந்தோஷப்படும் வகையில் உனக்கான நல்வழிகளை நான் காட்டிவிடுவேன் செல்லமே. ஆர்வ கோளாறுனால எதையாவது உடனே செய்யணும்னு நினச்சி தவறாக செய்கிறத நிறுத்திட்டு அவசரப்படாமல் பொறுமையாக சிந்திச்சு செஞ்சினா எதுவுமே உன்னை மீறி போகாதல்லவா? தவறாக எதுவும் நடக்காதல்லவா? விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி செல்கிறதுனா மதி எதற்காக உனக்கு இருக்கு? விதியையும் தாண்டி மதி மூலமாக நீ யோசனை செய்து உன் செயல்களை வச்சுக்கோ. நீ மௌனமோடு இருந்தால் அந்த மௌனம் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் வழிகளை காட்டும். ஓ சாயப்பா நானும் உனக்கு நல்லா இருக்கும்படி ஆசீர்வதிப்பேன்.